திறந்துருக்கு. நல்லா காத்தடிக்குது. சரின்னு சொல்லி கதவ மூடுறான். அந்த காத்து இவனே தள்ளுற மாரி வேகமா அடிச்சு அந்த கதவு விண்டோ திறக்குது. திறந்த உடனே பார்த்தா அந்த ஸ்க்ரீன் அப்படியே பறக்குது. பார்த்தா அதில பின்னாடி அந்த பேய் அப்படியே நிக்குது. ஆன்னு கத்திக்கிட்டே வேற இவன் ஓடுறான். ஓடிட்டு சரின்னு அப்படியே அங்க நிக்கிறான். சடனா பார்த்தா இந்த பக்கம் இருந்து ரூம்குள்ளேருந்து அந்த பேய் கத்திக்கிட்டே வருது. இவன் பயத்தில அப்படியே இதுலேருந்து விழுந்துடுறான் ஸ்டேர் கேஸ்லேருந்து. கரெக்ட்டா அந்த நேரம்னு தங்கச்சி வந்து பார்க்க கரெக்ட்டா அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனா அந்த டாக்டர் அவன எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா அவன் கையிலயும் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. பார்த்தா கையில கொஞ்சம் காயங்களும் இருக்கு. என்னன்னு ஒரு மாரி டவுட்டா பார்க்க சரின்னு சொல்லிட்டு இவள டவுட்டா பார்க்குறாங்க. இவர் வேளை இவ வந்து கொடுமைப்படுத்துறாளோ பசங்களங்கிற மாரி பார்க்குறாரு. பார்த்த உடனே சரின்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து அனுப்பிச்சுடுறாரு. இவங்க கூட்டு வந்துடுறாங்க. பார்த்தா பின்னாடி கூப்பரும் இவ கூட வேலை செஞ்சவங்களும் வராங்க. என்னன்னு பார்த்தா அந்த டாக்டர் வந்து இவள வந்து மாட்டி விட்டுருக்காங்க. என்னன்னா பசங்கள கொடுமைப்படுத்துற மாரி இருக்கு. நீங்க என்னன்னு விசாரிங்கன்ட்டு இவர்கிட்டயே மாட்டிடுவாங்க. கூப்பரும் அவரும் வராங்க இல்லையா? வந்து பசங்கள நாங்க தனியா விசாரிக்கணும். நீங்க வெளியே இருங்கன்ற மாரி கேட்க, அப்புறம் பசங்கள விசாரிக்கிறாங்க. அப்புறம் விசாரிச்சுட்டு வந்து இவகிட்ட அவ சொல்றா, "பசங்க எதுவுமே சொல்லல உன்ன பத்தி. அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட. பார்த்துக்கோ இருந்தாலும் நாங்க மானிட்டர் பண்ணுவோன்ற" மாரி சொல்லிட்டு அவ கிளம்புறா. அடுத்து கூப்பரும் வந்து பசங்க கையில வந்து பெட்ரிஷாவோட பசங்க கையில இருந்த மாரியே இருக்கே. பெட்ரிஷால எதுலயும் இன்வால்வ் ஆயிருக்காளான்ற மாரி கேட்க, இல்ல அவலாம் எதுவும் இன்வால்வ் ஆகலன்ற மாரி சொல்ல, சரி ஓகே ஏதாவது ஹெல்ப்னா என்ன கூப்பிடுன்னு நம்பர குடுத்துட்டு கூப்பரும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் இவ பசங்க கிட்ட வந்து என்னன்னு உண்மையா சொல்லுங்க. என்ன நடந்துச்சுங்கிறத. அப்பதான் என்னால ஏதாவது பண்ண முடியுங்கிற மாரி சொல்றா.